கண்ணதாசன் ஐயாவை பற்றி அவங்க பேசணும். சரஸ்வதி சபதம் படம் வந்தது பார்த்தீங்களா? இப்போ கூட ஓயாமல் நவராத்திரி வந்து அதை போட்டுருவாங்க. உண்மையில் 2 சரஸ்வதி சபதம் செஞ்சு ஜெயிச்சது இந்த சரஸ்வதி தான். ஒரு சபதம் இல்லை, 2 சபதம். அவங்க இளமையிலேயே அவ்வளோ கற்றுக்கிட்டுருக்காங்க. மிகச்சிறிய வயதிலேயே பாட்டு, டான்ஸு, ஹிந்தி கிளாஸு, தமிழ் இலக்கியம், ஸ்கூலுக்கு போய் அத்தனையும் பம்பரமாக சுற்றிருக்காங்க. அவங்க 5 வயதுலேருந்து இப்போ என்ன ஒரு 20 வயசு இருக்குமா அவங்களுக்கு? என்னக்கா 20-25 வயசு இருக்குமா அவங்களுக்கு? அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு குடும்பத்தில் வசதி இல்லையா, என்ன காரணம் தெரியல. அப்போல்லாம் இன்டர்மீடியட், +2 கிடையாது, அப்போ பியூசியும் கிடையாது, இன்டர்மீடியட். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்டர்மீடியட்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது கிடைக்கல அவங்களுக்கு. என்னக்கா அவங்களுக்கு கொடுக்காம ஏன் தெரியல, கிடைக்கல. அப்போ அவங்க அப்பா வருத்தப்பட்டாங்களாம், என்னம்மா அட்மிஷன் கிடைக்கலையேம்மா. அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் பெஸ்ட்டு. அவங்க சொன்னாங்களா அப்பாட்ட, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, இதே பல்கலைக்கழகத்தில் என்ன மாலை மரியாதையோடு கூப்பிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்கப்பா அப்படின்னாங்க. அதுதான் சரஸ்வதி சபதம். அந்த சரஸ்வதி சபதத்தை இந்த சரஸ்வதி ஜெயித்து காட்டினார். அப்போ இன்டர்மீடியட் கூட படிக்காமல் ஏதோ ஒரு பள்ளியில் ஆசிரியராக போய் 17 வயசில் ஆசிரியராக போயிருக்காங்க. 17 வயசு டீச்சராக போய் அதுக்கப்புறமா அவங்க மாமா கணவர் ராமநாதன் மாமா தான் வந்து முழுக்க படிக்க வச்சுருக்காங்க. அவங்கள கிராஜுவேஷன் படிக்க வச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க வச்சு, கல்லூரியில் ஆசிரியராகி, முதல்வராகி. அந்த பள்ளத்தூர் சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. அதாங்க சரஸ்வதி ராமநாதன், அந்த கல்லூரியா? அப்படி தான் அந்த கல்லூரியினுடைய பெயரையே மாற்றிய புகழ் இவருடைய புகழ். அதுக்கு பிறகு கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு பெரிய கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணாங்க. பிறகு நகரத்தாரினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய தொகுப்பு வெளியிடணும்னு சொல்லி நகரத்தார் சமூகத்தை சார்ந்திராத இவரை அந்த கமிட்டிக்கு தலைவராக போட்டாங்க. அந்த வெளியீட்டு விழாவுக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சரஸ்வதி மேடமை கூப்பிட்ருக்காங்க. இவங்க போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது, அந்த ஹாலை நீங்களாம் பார்க்கணும். அந்த ஹாலில் இவங்க உள்ள நுழையிற போது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அப்புறம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் குடும்பத்திலே இருந்த முத்தையா செட்டியார் அவர்கள் 2 பேரும் வாசலில் நின்று வரவேற்று சரஸ்வதி ராமநாதன் அவர்களை மேடைக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். இந்த சரஸ்வதி சபதம் நிறைவேறிடுச்சா? மனசுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க, அப்பா ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க மனசுக்குள்ளே.